இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது நீ எக்ஸாம் ஹாலில் இருக்க, எக்ஸாம் எழுத போகிற, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமாக போயிடணும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது முன்னாடி இருக்கணும், லேட்டாக போகக்கூடாது. ஏன்னா 15 minutes முன்னாடி போனாதான் உங்களை அந்த எக்ஸாமினர் எந்த ரூமில் உட்காருவீங்க, இந்த ரோல் நம்பர்லாம் பார்த்து அழகா உட்கார வைப்பாங்க. நீ லேட்டா போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், நீயே தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ உனக்கு அது ரொம்ப கஷ்டம். அதனால எப்பவுமே உன்னோட எக்ஸாம் சென்டருக்கு 15 minutes முன்னாடியே போயிடணும். அடுத்து கரெக்டானது, ஈட் ஹெல்தி, ப்ராப்பரான ஃபுட்டை சாப்பிடணும். நல்லா பிரியாணி சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணும், தூக்கம் வந்துடும், சில பேருக்கு வயிறு கலக்கிடும், சில பேருக்கு வாந்தி வரும், என்ன ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா? அதனால ஹெல்தி ஃபுட், நல்ல கரெக்டான ஒரு சின்ன டயட், ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவேன், தூங்கிடுவேன் எக்ஸாம் சென்டர்ல. சரியா? அதனால ப்ராப்பர் நல்ல ஃப்ரூட்ஸு, பால், அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம், லைட் ஃபுட்ஸ் எடுத்துட்டு நல்லா ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு, சாப்பிடாம போகக்கூடாது, டென்ஷன்ல மயங்கி விழுந்துருவீங்க. சரியா? நிச்சயமா சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். அப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட்டு, உங்களோட ஐடி கார்டு, பென்ஸ் அதெல்லாம் கொண்டு போகணும். நீங்கள் எழுதும் போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பால் பாயிண்ட் பென்னில் எழுதுங்க. ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க ஜெல் பென் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஜெல் பென் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் ஏதோ ஒரு தண்ணியோ ஏதாவது பட்டுருச்சுன்னா என்ன ஆகும், இங்க் அழிஞ்சிரும் இல்லையா? சில ஜெல் பென்னெல்லாம் அந்த இங்க் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கிறதுனால அடுத்த பேப்பர் திருப்பும் பொழுது என்ன ஆகும், அப்படியே படிஞ்சு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணும், அவாய்ட் யூசிங் ஜெல் பென். இங்க் பென்னு கூட அவாய்ட் பண்ணுங்க. கோ வித் பால் பாயிண்ட். நீ இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணு. ஆல்ரெடி நீ எக்ஸாம் போகிற 10th போர்டு எக்ஸாம் இல்லை 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளையா இருந்தால் நீ இப்போவே, உனக்கு இன்னும் ஒரு வாரம், ஒரு 20 days டைம் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீ அந்த பால் பெனில் எழுதி எழுதி என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. அடுத்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஆன்சர் எழுதும் போது கலர் பென்சில்லாம் அண்டர்லைன் பண்ணுறீங்க. வெரி குட், நல்லது. ஆனால் தப்பான கலர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. நீ ரெட்ல அண்டர்லைன் பண்ணால் அது யார் அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும்? ஆமாம். ஸோ ரெட் கலர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ரெட் யூஸ் பண்ணக்கூடாது, க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது, பிங்க் யூஸ் பண்ணக்கூடாது, பர்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மிச்சம் எத்தனை கலர் இருக்கு? பேலன்ஸ் உனக்கு 2 தான் இருக்கு, ஒன்று ப்ளூ இல்லைன்னா பிளாக். ஏன்னா மற்ற எல்லா கலரும் இது கீழே வந்துடும். கரெக்டா? லைட் க்ரீன் கீழே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அதனால அந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பவும் போல பிளாக் இல்லாட்டி ப்ளூ பென்ல எழுதுங்க, அதுவே போதும். நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணலாம், பிளாக் பென்ல அண்டர்லைன் பண்ணலாம், இல்லை பென்சில் அண்டர்லைன் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கலர் பென்ஸ் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரியா?